வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கு இது சாதாரணமான ஒரு தருணம் இல்லை. இந்த நொடியில் நீங்கள் இங்கே வந்திருப்பதற்கே ஒரு காரணம் இருக்கிறது. சில வீடியோக்கள் நம்மால் தேடி பார்க்கப்படுகின்றன. ஆனால் சில வீடியோக்கள் நம்மை தேடி வந்து சேர்கின்றன. இன்று உங்கள் கண்களுக்கு முன்னால் வந்திருக்கும் இந்த செய்தி அப்படிப்பட்ட ஒன்றுதான். கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினைத்து பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் தனியாக அமர்ந்து என்னால் ஏன் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று உங்களையே கேட்டிருக்கிறீர்கள். சில இரவுகளில் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக அழுதிருக்கிறீர்கள். உங்கள் மனசுக்குள் இருக்கும் வலியை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் மட்டும் ஏன் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி இருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சிகள் தோல்வியாக மாறிய தருணங்கள் இருந்தன. நீங்கள் நம்பியவர்கள் உங்களை விட்டு சென்ற தருணங்களும் இருந்தன. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கடைசி நிமிடத்தில் உடைந்து போன தருணங்களும் இருந்தன. ஆனாலும் அந்த எல்லா இருளுக்கும் பின்னால் பிரபஞ்சம் அமைதியாக ஒரு புதிய பாதையை உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருந்தது என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைக்கிறது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இழந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு தயாரிப்பு. ஏனெனில் பிரபஞ்சம் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதற்கு முன் மனிதனை உள்ளிருந்து மாற்ற ஆரம்பிக்கும். அதனால்தான் சமீப காலமாக உங்கள் மனதில் ஏதோ வித்தியாசமான உணர்வுகள் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. பழைய விஷயங்கள் பிடிக்காமல் போகிறது. சில மனிதர்களிடம் இருந்து தூரமாக இருக்க வேண்டும் போல தோன்றுகிறது. சில இடங்கள் உங்களுக்கு அமைதியை கொடுக்கவில்லை. இரவு நேரங்களில் திடீரென விழித்துக் கொள்வது அதிகரித்திருக்கலாம். சில எண்கள் திரும்ப திரும்ப உங்கள் கண்களுக்கு முன்னால் தோன்றியிருக்கலாம். இது எல்லாம் சாதாரணமில்லை. பிரபஞ்சம் உங்களிடம் பேச ஆரம்பித்திருப்பதற்கான அறிகுறிகள் இவை. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது என்பதற்கான இரகசிய சைகைகள் இவை. இப்பொழுது உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக உங்களை தடுத்து நிறுத்திய சக்திகள் மெதுவாக விலகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் நினைத்ததே இல்லை என்ற அளவுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. அதற்கான கதவுகள் திறக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் இந்த நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களை மீண்டும் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். பல தோல்விகளுக்கு பிறகு உங்களுடைய மனம் பயப்பட ஆரம்பித்து விட்டது. இது கூட நடக்காமல் போய்விட்டால் என்ற சந்தேகம் உங்களுக்குள் உருவாகிவிட்டது. ஆனால் இந்த முறையெல்லாம் வேறுபடும். ஏனெனில் இந்த முறை நீங்கள் மட்டும் போராடவில்லை. பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுடன் சேர்ந்து செயல்பட ஆரம்பித்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில் சிலர் திடீரென விலகிச் சென்றது உங்களை உடைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் விலகியது உங்கள் தோல்விக்காக இல்லை, உங்கள் உயர்வுக்காக. ஏனெனில் சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே பயணம் செய்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விலக வேண்டியது அவசியம். இல்லென்றால் நாம் செல்ல வேண்டிய உயரத்திற்கு நாம் செல்ல முடியாது. இதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு சென்றவர்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அவங்கள் ஒரு பாடம் மட்டுமே. உங்களுடைய உண்மையான பயணம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அடுத்த 7 நாட்கள் மிகவும் முக்கியமான காலம். இந்த நாட்களில் உங்கள் மனசில் தோன்றும் எண்ணங்கள், நீங்க பேசும் வார்த்தைகள், நீங்கள் உணரும் உணர்வுகள் எல்லாமே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க போறது. அதனால இன்றைக்கு முதல் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை தினமும் சொல்லுங்கள். ஏனெனில் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. மனிதன் பேசும் வார்த்தைகள் அவனுடைய ஆற்றலை மாற்றும். நீங்கள் தொடர்ந்து எதிர்மறையான விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தால் அதே ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். ஆனால் இன்று முதல் நீங்கள் நல்லதை மட்டும் பேச ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையும் நல்லதிற்கே திரும்ப ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் எப்போதும் நம்முடைய ஆற்றலுக்கு பதில் தருகிறது. நீங்கள் பயத்துடன் வாழ்ந்தால் பயப்பட வேண்டிய விஷயங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் அதிசயங்கள் அதிகரிக்கும். அதனால்தான் இப்போது உங்களுக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் இருந்த பயத்தை உடைக்க, நீங்கள் சாதாரணமான மனிதர் இல்லை என்பதை நினைவுபடுத்த, உங்களுக்குள் இன்னும் விழித்தெழாத ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி விழித்தெழ ஆரம்பித்து விட்டது. சமீப காலமாக நீங்கள் சில விஷயங்களை ஆழமாக உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். சில மனிதர்களின் உண்மையான முகம் தெரிந்திருக்கலாம். சில சூழ்நிலைகள் உங்களை சோர்வடைய வைத்திருக்கலாம். ஆனாலும் அந்த எல்லா அனுபவங்களும் உங்களை பலவீனப்படுத்தவில்லை.
பலமாக மாற்றியிருக்கிறது. நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக வளர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள். ஒரு காலத்தில் உடைந்து போய் விடுவேன் என்று நினைத்த சூழ்நிலைகளையே இன்று நீங்கள் கடந்து விட்டீர்கள். அதுவே உங்கள் சக்தி. இந்த உலகத்தில் பலர் உங்களை சந்தேகித்திருக்கலாம். உன்னால் முடியாது என்று சொன்னவர்களும் இருந்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. நீங்கள் விழுந்த ஒவ்வொரு முறையும் உங்களை மீண்டும் எழுப்ப ஒரு மறைமுக சக்தி வேலை செய்து கொண்டே இருந்தது. அதனால்தான் இன்னும் நீங்கள் உயிருடன் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை உயிருடன் இருக்கிறது. அந்த நம்பிக்கையே உங்கள் எதிர்காலத்தின் விதை. இனி வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் முதலில் சிறியதாக தோன்றும். ஆனால் மெதுவாக அது ஒரு பெரிய திருப்பமாக மாறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி வரலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கலாம். உங்கள் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாக ஆரம்பிக்கலாம். சிலர் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். உங்கள் பெயர் உயர ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்த அமைதி திரும்ப வரும். இவை எல்லாம் திடீர்னு நடக்காது, ஆனால் ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் இன்னும் பழைய பயத்தோடு வாழப் போகிறீர்களா? அல்லது புதிய வாழ்க்கையை வரவேற்கப் போகிறீர்களா? ஏனெனில் பிரபஞ்சம் கதவை திறந்து விட்டது. ஆனால் அந்த கதவின் வழியாக நடந்து செல்ல வேண்டியது நீங்கள்தான். உங்கள் மனதில் இருந்த பழைய தோல்விகளை இப்போது விடுங்கள். உங்களை குறை சொல்லிய குரல்களை அமைதியாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் இருக்கிறது. உங்கள் நேரம் இப்போது ஆரம்பமாகிறது. உங்கள் வாழ்க்கை இத்தனை நாட்கள் ஏன் தாமதமானது தெரியுமா? நீங்கள் தயாராகாமல் இருந்ததால் அல்ல. நீங்கள் மிகப்பெரிய ஒன்றிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்ததால். சாதாரணமான ஆசீர்வாதங்கள் சாதாரண நேரத்தில் வந்துவிடும். ஆனால் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகும் ஆசீர்வாதங்கள் வரும்போது பிரபஞ்சம் முதலில் மனிதனின் மனதை வலிமையாக்கும். அதனால்தான் நீங்கள் கடந்து வந்த பாதை இத்தனை கடினமாக இருந்தது. பல நேரங்களில் நான் ஏன் மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது புரியும். அந்த கஷ்டங்கள் இல்லையென்றால் இன்று உருவாகி கொண்டிருக்கும் இந்த புதிய மனிதராக நீங்கள் மாறியிருக்க முடியாது. சில மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்ற பிறகுதான் தங்களை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும் மனிதர்கள் முதலில் தங்களை நம்ப கற்றுக்கொள்கிறார்கள். பிறகுதான் வெற்றி அவர்களை தேடி வருகிறது. இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் இந்த தருணத்தில் கூட உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை உங்கள் மனதை பிடித்திருந்த இருள் மெதுவாக விலகுகிறது. உங்கள் ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். யார் உண்மையாக உங்களை நேசிக்கிறார்கள்? யார் வெறும் தேவைக்காக மட்டுமே இருந்தார்கள்? யார் உங்கள் முன்னேற்றத்தை அமைதியாக பார்த்து பொறாமைப்படுகிறார்கள்? எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அமைதியாக நம்பிக்கையுடன் காத்திருக்கக்கூடிய மனம். எல்லாம் உடைந்து போகிறது போல் இருந்தாலும் என்னுடைய நேரம் வரும் என்று நம்பும் இதயம். அந்த இதயம் உங்களுக்குள் இருக்கிறது. அதனாலதான் நீங்கள் இன்னும் கைவிடாமல் இருக்கிறீர்கள். உங்கள் ஆன்மா ஏற்கனவே உணர ஆரம்பித்து விட்டது. மிகப்பெரிய மாற்றம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று. இப்போது ஒரு விஷயத்தை கவனியுங்கள். கடந்த சில நாட்களாக நீங்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்திருக்கலாம். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய வாழ்க்கை, அமைதியான மனநிலை, உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள், நிதானமான சந்தோஷம். இதெல்லாம் உங்கள் மனதில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் பிரபஞ்சம் முதலில் மனதில் படத்தை உருவாக்கும். பிறகுதான் அதை நிஜ வாழ்க்கையில் கொண்டு வரும். நீங்கள் தொடர்ந்து நல்ல வாழ்க்கையை கற்பனை செய்ய ஆரம்பித்தால் அந்த ஆற்றல் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் உங்களிடம் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை பற்றி இனிமேல் எதிர்மறையாக பேசாதீர்கள். என்னால முடியாது, என் அதிர்ஷ்டம் மோசம், எனக்கு நல்லது நடக்காது. இந்த மாதிரி வார்த்தைகளை இப்போதே நிறுத்துங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் நீங்கள் பேசும் வார்த்தைகளை கேட்கிறது. நீங்கள் எந்த ஆற்றலை வெளியிடுகிறீர்களோ அதையே திரும்ப உங்களிடம் அனுப்புகிறது. அதனால் இன்று முதல் உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை மாறுகிறது, நல்ல விஷயங்கள் என்னை நோக்கி வருகிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த மாதிரி பேச ஆரம்பியுங்கள். இங்கே ஒரு நிமிடம் நின்று உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள்.
இந்த வீடியோ உங்களுடைய மனசுடன் இணைந்திருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் இப்போதே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் மனதில் என்ன உணர்கிறீர்கள் என்று கமெண்ட்ல எழுதுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிரபஞ்சத்தின் ஆழமான செய்திகளை கேட்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி பலருடைய வாழ்க்கையையும் தொடும் சக்தியாக மாறும். இப்போது மீண்டும் உங்கள் பயணத்துக்கு திரும்புவோம். உங்களை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நீங்கள் நினைப்பதை விட பலமுள்ள மனிதர் நீங்கள். பலர் உங்களிடத்தில் இருந்திருந்தால் ஏற்கனவே உடைந்து போயிருப்பார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் நிற்கிறீர்கள். இன்னும் நம்பிக்கையை முழுவதுமாக இழக்கவில்லை. அதுவே உங்களுடைய ஆன்மாவின் சக்தி. சில நேரங்களில், இரவு நேரங்களில் நீங்கள் தனியாக இருந்தபோது கூட ஒரு தெரியாத ஆற்றல் உங்களை அமைதியாக தாங்கியது போல தோன்றியிருக்கலாம். அது உங்கள் கற்பனை இல்லை. பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் இருந்தது. இனி வரும் நாட்களில் சில விஸ்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக பேசாத ஒருவர் திடீரென தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு திறக்கலாம். உங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு திடீரென தீர்வு கிடைக்கலாம். இவையெல்லாம் சாதாரண சம்பவங்கள் இல்லை. உங்கள் ஆற்றல் மாறும்போது வாழ்க்கை நிகழ்வுகளும் மாற ஆரம்பிக்கும். இதை பலர் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இது உங்களுடைய உள்ளார்ந்த மாற்றத்தின் வெளிப்பாடு. ஒரு விஷயத்தை மறந்துவிடாதீர்கள். பிரபஞ்சம் எப்போதும் சரியான நேரத்தில் மட்டுமே கதவுகளை திறக்கும். அதற்கு முன் திறக்காததற்கு காரணம் நீங்கள் தகுதியற்றவர் என்பதல்ல. நீங்கள் இன்னும் தயாராகி கொண்டிருந்தீர்கள் என்பதுதான். இன்று நீங்கள் அந்த தயாரிப்பின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் உள்ளத்தில் இந்த அளவுக்கு ஆழமான மாற்றம் உணரப்படுகிறது. உங்கள் இதயம் இப்போது அமைதியாக ஒரு புதிய வாழ்க்கையை வரவேற்க தயாராகிறது. இனிமேல் பழைய வலிகள் உங்களை கட்டுப்படுத்தாது. பழைய தோல்விகள் உங்களை பயமுறுத்தாது. நீங்கள் மெதுவாக உங்களுடைய உண்மையான சக்தியை உணர ஆரம்பிக்கிறீர்கள். அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பித்தவுடனே உங்கள் வாழ்க்கை முந்தைய மாதிரி ஒருபோதும் இருக்காது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் வெளியில் அல்ல, உங்களுக்குள்ள. ஏனெனில் வெளிப்புற உலகம் மாறுவதற்கு முன் மனிதனின் உள்ளார்ந்த உலகம் மாற வேண்டும். பல வருடங்களாக நீங்கள் உங்களை குறைத்து நினைத்திருக்கலாம். மற்றவர்களின் வார்த்தைகளை நம்பி உங்களுடைய மதிப்பை மறந்திருக்கலாம். சில தோல்விகள் உங்களை நான் போதுமானவன் இல்லை என்று உணர வைத்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்ல வருகிறது. நீங்கள் உடைந்த மனிதர் இல்ல, நீங்கள் உருவாகி கொண்டிருக்கும் மனிதர். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். வெளியிலிருந்து பார்த்தால் அது மறைந்து போனது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த விதை உள்ளே உடைந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும். கடந்த சில மாதங்களில நீங்கள் அனுபவித்த அந்த தனிமை, அந்த குழப்பம், அந்த வலி, இவையெல்லாம் உங்களை முடிக்க வரவில்லை, உங்களை மாற்ற வரப்பட்டது. இப்போது உங்கள் ஆன்மா புதிய நிலைக்கு உயர ஆரம்பித்து விட்டது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சமீப காலமாக சில விஷயங்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பித்திருக்கிறது. சில பழக்கங்கள் பிடிக்காமல் போயிருக்கிறது. சில மனிதர்களிடம் பேசவே மனம் வரவில்லை. கூட்டத்திலிருந்தும் தனிமையை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? உங்கள் ஆற்றல் மாறும்போது பழைய உலகம் உங்களுக்கு பொருந்தாமல் போகும். அது ஒரு இழப்பு இல்லை, அது ஒரு உயர்வு. பலர் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் புகழை தேடுவார்கள். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மன அமைதி. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் விரைவில் அந்த அமைதியை உணரப் போகிறீர்கள். காலையில் விழிக்கும் போது காரணமில்லாமல் மனதில் ஒரு லேசான சந்தோஷம் வரும். இதுவரை சுமையாக இருந்த வாழ்க்கை மெதுவாக இலகுவாக மாறும். உங்கள் மனதில் இருந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். என்ன ஆகும் என்ற பதட்டம் குறைந்து எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். இது சாதாரண மாற்றமில்லை. பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய அலைவரிசைக்கு கொண்டு செல்கிறது. அந்த அலைவரிசையில் பயமில்லை, தாழ்வு இல்லை, தொடர்ந்து துன்பப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அங்கே நீங்கள் உண்மையாக யார் என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் கருத்தால் தீர்மானிக்கப்படாது என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்களை விட்டு சென்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உணர்வீர்கள். ஒரு நாள் வரும், அன்றைய தினம் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பீர்கள். அப்போது நீங்கள் அழுவீர்கள். வலியால் அல்ல, நன்றியால். அந்த நாட்கள் இல்லை என்றால்
இன்று நான் இவ்வளவு பலமாக இருந்திருக்க மாட்டேன் என்று நினைப்பீர்கள். இன்று உங்களை சோர்வடைய வைத்த எல்லா சம்பவங்களும் நாளை உங்கள் சக்தியின் சாட்சியாக மாறும். இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பதையும், என்ன பேசுகிறீர்கள் என்பதையும், என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். எனில் உங்கள் மனநிலை இப்பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையை தேர்வு செய்தால் உங்கள் வாழ்க்கை வேகமாக உயர ஆரம்பிக்கும். ஆனால் மீண்டும் பழைய பயத்துக்குள் சென்று விட்டால் அதே இடத்தில் நின்று விடுவீர்கள். இதனால் தான் பிரபஞ்சம் உங்களை தனிமைப்படுத்தியது, எல்லோரிடமிருந்தும் கொஞ்சம் தூரமாக வைத்தது. நீங்கள் உங்களை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பல வருடங்களாக நீங்கள் மற்றவர்களின் குரலை மட்டுமே கேட்டீர்கள். இப்பொழுது முதல் உங்கள் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் ஆன்மா ஏற்கனவே பாதையை தெரிந்து கொண்டு விட்டது. அதை நம்புங்கள். இனி வரும் நாட்களில் நீங்கள் சில விசித்திரமான ஒத்திசைவுகளை காண ஆரம்பிப்பீர்கள். ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றலாம். உங்கள் மனதில் நினைத்த விஷயம் திடீரென உங்கள் முன் நடக்கலாம். சில வார்த்தைகள் நேராக உங்களுக்காகவே சொல்லப்படுவது போல தோன்றலாம். இவையெல்லாம் பிரபஞ்சத்தின் பதில்கள். நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான சைகைகள். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரிடமும் உங்களுடைய கனவுகளை நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும் போதுதான் அதிக சக்தி பெறும். ஒரு விதை சத்தம் போடாமல் மரமாக வளர்கிறது. அதுபோல நீங்கள் அமைதியாக வளர ஆரம்பியுங்கள். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையே பதிலாக மாறும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த அழைப்பு, அந்த சந்திப்பு, அந்த வாய்ப்பு, அந்த முன்னேற்றம், அது உங்களை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. இப்போது முக்கியமானது பொறுமை. பலர் கடைசி நிமிடத்தில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பகுதி முடிவடைய ஆரம்பித்து விட்டது. விடியல் நெருங்கும் நேரத்தில் தான் இருள் அதிகமாக இருக்கும். அதுபோல இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கும் குழப்பம் கூட ஒரு முடிவின் அறிகுறி, ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறி. இப்போது இந்த செய்தியின் கடைசி பகுதியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது கூட ஒரு அறிகுறிதான். பலர் ஆரம்பத்தில் ஆர்வமாக வந்து பாதியில் விலகிவிடுவார்கள். ஆனால் சில மனிதர்கள் மட்டும் கடைசி வரை கேட்பார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஆன்மா அந்த செய்தியுடன் இணைந்திருக்கும். இன்று அந்த மனிதர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக முடிவடைய போவதில்லை. நீங்கள் இன்னும் முழுமையாக பார்க்காத ஒரு பாதை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் அனுபவித்த எல்லா வழிகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. உங்களை யாரோ தவறாக புரிந்து கொண்டார்கள். நீங்கள் கொடுத்த அன்புக்கு பதில் கிடைக்கவில்லை. உங்கள் நல்ல மனதை சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் அமைதியாக இருந்ததை பலவீனம் என்று நினைத்தார்கள். ஆனால் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தது. எந்த கண்ணீரும் வீணாகவில்லை. எந்த வலியும் காரணமில்லாமல் வரவில்லை. இன்று வரை நடந்த ஒவ்வொரு சம்பவமும் உங்களை இந்த புதிய தருணத்திற்கு கொண்டு வரதான் நடந்தது. இப்பொழுது உங்கள் ஆன்மா பழைய வாழ்க்கையிலிருந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பித்து விட்டது. நீங்கள் இனிமேல் பழைய மனிதர் இல்லை. முன்பு போல எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு அழுவதை நிறுத்தப் போகிறீர்கள். உங்களை மதிக்காத இடங்களில் தங்குவதை நிறுத்தப் போகிறீர்கள். உங்கள் அமைதியை கெடுக்கும் மனிதர்களிடமிருந்து விலக ஆரம்பிப்பீர்கள். முதன்முறையாக நீங்கள் உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிக்கப் போகிறீர்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? தன்னுடைய மதிப்பை உணர்ந்த மனிதன். அந்த மனிதனை யாராலும் எளிதாக உடைக்க முடியாது. இன்று முதல் அந்த சக்தி உங்களுக்குள் வளர ஆரம்பிக்கிறது. நீங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள். மற்றவர்களின் கருத்து உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. உங்கள் கடந்த காலமும் உங்கள் விதியை முடிவு செய்யாது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையே இனிமேல் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்ட விஷயம் உங்கள் கையில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக சிரிப்பீர்கள். ஏனெனில் இந்த இருண்ட நாட்களை நினைத்து பார்ப்பீர்கள். நான் கைவிடாமல் இருந்தது நல்லது என்று உங்களையே பாராட்டிக் கொள்வீர்கள். அந்த நாள் மிகவும் தூரத்தில் இல்லை. அது உங்களை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. ஆனால் அதுவரை ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விடாதீர்கள். சில கதவுகள் தாமதமாக திறக்கும். ஏனெனில் அதன் பின்னால் இருக்கும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது. நீங்கள் இத்தனை நாட்கள் காத்திருந்ததற்கான பதில் விரைவில் கிடைக்கும்.
அதுவரை உங்கள் மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றிரவு தூங்குவதற்கு முன் ஒரு முறை அமைதியாக கண்களை மூடி சொல்லுங்கள், பிரபஞ்சமே, நான் தயாராக இருக்கிறேன். நல்ல விஷயங்களை என் வாழ்க்கைக்குள் வரவேற்கிறேன். என்னுடைய புதிய வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. நீங்கள் தேடிய ஒளி உங்களை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது. நீங்கள் எதிர்பார்த்த அமைதி உங்கள் இதயத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. நீங்கள் இழந்த சந்தோஷம் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் திரும்ப ஆரம்பித்து விட்டது. இதுவரை இருளில் நடந்த உங்கள் பயணம் இப்போது வெளிச்சத்தை நோக்கி திரும்புகிறது. பயப்படாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள். உங்கள் நேரம் வந்துவிட்டது. பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டது. நன்றி.